அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது தேய்பிறை அஷ்டமி சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். முக்கியமாக பைரவர் என்றாலே பயத்தை கண்டிப்பாக நீக்குபவர், அடியார்களின் பாவத்தை நீக்குபவர் என்று பொருள். தேய்பிறை அஷ்டமி வழிபாடு ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை மற்றும் தேய்பிறையில் அஷ்டமி திதி அன்று பைரவர் வழிபாடு செய்ய உகந்த நாளாகும். அந்த நாள் பைராஷ்டமி என்றும் வழங்கப்படுகிறது. அதிலும் தேய்பிறை அஷ்டமி காலத்தில் பைரவாஷ்டமி என்று வழங்கப்படும் சிறப்பு மிக்கது. சிவபெருமானுடைய ஆலயங்களில் முதல் வழிபாடு விநாயகருக்கென்றால் இறுதி வழிபாடுதான் பைரவருக்கு. ஒரு வகையில் ஆலயத்தின் காவல் தெய்வமாக கருதப்படுபவர் பைரவர். அவர் சிவனுடைய அம்சம் ஆவார். அஷ்ட பைரவர்களும் அவர்களுக்கு தேவிகள் அஷ்ட பைரவிகளும் இருக்கிறார்கள். பைரவிக்கு பௌர்ணமிக்கு பின் வரும், அதாவது பைரவருக்கு பௌர்ணமிக்கு பின் வரும் தேய்பிறை அஷ்டமி திதியில் பஞ்ச எண்ணெய் தீபமேற்றி கண்டிப்பாக வழிபட வேண்டும். 5 தனித்தனி அகல் விளக்குகளை எடுத்துக்கொண்டு ஒரு அகலில் நல்லெண்ணெய், இன்னொரு அகலில் இலுப்பை எண்ணெய், மற்றொரு விளக்கில் எண்ணெய், அடுத்து பசுனை, அடுத்து அகலில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி பைரவர் சுவாமியை நோக்கி அகல் திரிமுகம் வைத்து தனித்தனியாக விளக்கேற்றி வழிபட்டால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் ஒளிந்தே தீரும். ஒரு அகலில் ஏற்றிய நெருப்பிலிருந்து இன்னொரு தீபத்தை கண்டிப்பாக ஏற்றக்கூடாது. ஒவ்வொரு எண்ணெய் கொண்டும் எரியும் தீபத்தின் சக்தி வெவ்வேறாகும். ஒவ்வொன்றும் இன்னொன்றுமாக சேரக்கூடாது. சக்தி மோதல் உண்டாகும். இவ்வாறு தனித்தனியாக ஏற்றி வழிபட்டால் தீராத பிரச்சனைகள் தீரும். காலத்தினால் தீர்க்க முடியாத தொல்லைகள் தீர்ந்து நன்மை கிடைக்கும் என்பது ஐதீகமாகும். தேய்பிறை அஷ்டமியில் பைரவரை வழிபடுவது நல்ல பலன், புண்ணியமான பலனை தரவல்லது. தேய்பிறை அஷ்டமி என்று முக்கியமாக பைரவருக்கு உகந்தது. பைரவரை நினைத்து தேய்பிறை அஷ்டமியில் வழிபட்டால் அனைத்து பிரச்சனைகளையும் கண்டிப்பாக போக்கி வல்லது. தேய்பிறை அஷ்டமி என்றால் முருகப்பெருமான் மற்றும் சிவன் பெருமான் ஆலயத்தில் இருக்கும் பைரவருக்கு உகந்ததாகவே இருக்கிறது. குறிப்பாக ஒவ்வொரு மாதம் வரும் தேய்பிறை அஷ்டமி திதியில் கால பைரவரை வழிபடும் திருநாளே காலாஷ்டமி. இந்த ஆண்டு கண்டிப்பாக இதனை பைரவருக்கு உகந்த நாளாகும். பைரவர் என்பவர் சிவபெருமானின் ஒரு அவதாரமாகும். அவரை காலத்தின் கடவுள் என்றும் அழைக்கிறார்கள். காலா என்றால் நேரம், பைரவா என்றால் சிவனின் ஒரு திருவடிவம். கால பைரவர் தோன்றியதற்கு ஒரு புராண கதையும் இருக்கிறது. ஒரு முறை விஷ்ணு, பிரம்மா, சிவன் மூவருக்கும் இடையே ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது பிரம்மா சிவனை பற்றி தவறாக பீதியார். சிவனுக்கு கோபம் வந்தது. அதனால் மகா காளேஸ்வரர் அவதாரம் எடுத்து பிரம்மாவின் 5வது தலையை வெட்டினார். இதிலிருந்து கால பைரவர் சிவபெருமானின் உக்கிரமான வடிவம் என்பதை அறியலாம். அவரை வணங்கினால் பாதுகாப்பு கிடைக்கும். கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் தைரியம் உண்டாகும். காலையில் சீக்கிரம் எழுந்து குளித்து விட வேண்டும். கால பைரவருக்கு சிறப்பு பூஜை செய்து நம் பாவங்களை மன்னிக்க வேண்டி வழிபடலாம். விரதம் இருக்கலாம். பைரவருடைய கதையை படிக்கலாம். அவரது பெயரை சொன்னால் வீட்டில் மகிழ்ச்சி உண்டாகும். கால பைரவர் கோவிலுக்கு சென்று சிறப்பு பிரார்த்தனை செய்யலாம். ஏழைகளுக்கு உணவு, உடை, பணம் தானம் செய்யலாம். கருப்பு நாய்களுக்கு உணவு கொடுக்கலாம். ஏனென்றால் கருப்பு நாய் கால பைரவரின் வாகனமாக திகழுபவை. கால பைரவரை வழிபடுவதால் கண்டிப்பாக பயம் நீங்கும். எதிரிகளுடைய தொல்லைகள் கண்டிப்பாக இருக்காது. செய்யும் தொழில் வெற்றி கிடைக்கும். கால பைரவர் சிவபெருமானுடைய அம்சம் என்பதால் அவரை வணங்குவது சிவபெருமானை வணங்குவதற்கு சமமாகும். பொதுவாக செவ்வாய் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வரும் இந்த தேய்பிறை அஷ்டமி மிகவும் சிறப்பு மிக்கது. அன்று கால பைரவரை வழிபட்டால் நினைத்தது நடக்கும். காலபைரவருக்கு சிவப்பு நிற மலர்கள் மற்றும் இனிப்புகளை படைக்கலாம். அவருக்கு பிடித்த மந்திரங்களை சொல்லலாம். ஓம் கால பைரவாய நமக என்ற மந்திரத்தை 108 முறை சொல்லலாம், அல்லது 1008 முறையும் சொன்னால் நல்லது நடக்கும். கால பைரவரை தூய்மை மனதுடன் அவரை வழிபட்டு வந்தால் அனைத்து பிரச்சனைகளையும் ஒழித்து நமக்கு நன்மையை போன்று வைப்பார் என்பது ஐதீகமாகும். கால பைரவர் என்பவர் காலத்திற்குரியவர் அதாவது சனி பகவானின் குருநாதரும் ஆவார். சனி பகவானுக்கு சனீஸ்வர பட்டம் வழங்கியவர்தான் நம் கால பைரவர். சனி பகவானுடைய தாக்கத்தை குறைக்க கண்டிப்பாக கால பைரவரை வழிபடுவது சிறப்பு மிக்கது.
காலபைரவர் ஒரு உக்கிரமான தெய்வமாக இருக்கிறார். காலபைரவரை கண்டிப்பாக தேய்பிறை அஷ்டமியில் வழிபட்டால் நல்லது நடக்கும். முக்கியமாக தேய்பிறை அஷ்டமி நாட்களில் உங்களுக்கு விருப்பமான இந்த காலபைரவரை வழிபட்டால் உங்களுடைய தலையெழுத்தை மாற்றி கொடுக்க வல்லது. அவ்வளவு சிறப்புமிக்க இந்த நன்னாளில், அதாவது தேய்பிறை அஷ்டமி நாட்களில் நீங்கள் பைரவரை வழிபாடு செய்யுங்கள். கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்ல பேறு அடையலாம். முக்கியமாக வழிபாட்டு நாட்களில் தேய்பிறை அஷ்டமி ஒன்று. இந்த நாளில் அனைத்து சிவபெருமான் கோவில்களில் இருக்கும் பைரவருக்கு சிறப்பு ஆராதனை அபிஷேகங்கள் நடத்தப்படுகிறது. அஷ்டமி நாள் பைரவன் தெய்வீக சக்தி பல மடங்காக அதிகரித்திருக்கும். இந்த நாள் அவருக்கு விருப்பமான மிளகு கலந்த வடைமாலை, தயிர் சாதம் உள்ளிட்ட நைவேத்தியங்களை படைத்து வழிபட்டால் நம்முடைய குறைகள் கஷ்டங்கள் அனைத்தையும் காலபைரவர் தீர்த்து வைப்பார் என்பது நம்பிக்கை. முக்கியமாக ஆவணி மாத தேய்பிறை அஷ்டமியில் காலபைரவரை வழிபட்டால் கண்டிப்பாக நல்லது நடக்கும். முக்கியமாக நம்முடைய மதத்தின்படி அஷ்டமி என்பது சுபகாரியங்களை செய்யக்கூடாத நாளாக கருதப்படுகிறது. ஆனால் இது தெய்வீக சக்தி நிறைந்த நாளாக ஆன்மீகத்தில் சொல்லப்படுகிறது. பக்தர்களுக்கு துன்பம் தரும் தீய சக்திகளை அழித்து பக்தர்களுக்கு மகிழ்ச்சியான வாழ்வை தரும் நாளாகவே தேய்பிறை அஷ்டமி நாள் கொண்டாடப்படுகிறது. அதனாலேயே அஷ்டமி வழிபாட்டிற்கும் விரதத்திற்கும் இருக்கும் ஏற்ற நாளாகவே சொல்லப்படுகிறது. அஷ்டமியை தேய்பிறை அஷ்டமி என்று அழைப்பதுண்டு. இது காலபைரவருக்கு உரிய நாள் என்பதனால் காலாஷ்டமி என்றும் குறிப்பிடப்படுகிறது. திதிகளில் 8வது திதியாக வரும் அஷ்டமி 8 திசைகளையும் காவல் காக்கும் தெய்வமாக விளங்கும் பைரவருக்குரிய ஒரு நன்னாளாக சொல்லப்படுகிறது. அதிலும் தேய்பிறை அஷ்டமி மாபெரும் சக்தி வாய்ந்தது. இது காலபைரவரின் முழு அருளை பெறுவதற்கான ஒரு நன்னாளாகும். காலபைரவர் சிவபெருமானுடைய அவதாரமாக கருதப்படுகிறார். காலா என்பது நேரத்தை குறிப்பதாகும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.